பலர் சொல்லுவாங்க, சூப்பர் மார்க்கெட் போட்டால் டெய்லி கேஷ் வரும். ஆனால் ஒரு கேள்வி, கேஷ் வருது அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட்டா? ரெண்ட்டு, சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில்லு, எக்ஸ்பயர்டு ஸ்டாக்கு, வேஸ்ட்டு, அப்புறம் டேக்ஸு, இது எல்லாம் கழிச்சா என்ன இருக்கும்? ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸை பற்றி முழுசாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்துடலாம். அதில் என்ன நன்மை இருக்குது, என்னென்ன தீமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், ஆனால் நீங்கள் ராங்காக பிளான் பண்ணிங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் பிஸ்னஸ். நீங்கள் ரைட்டாக சிஸ்டத்தை பில்ட் பண்ணிங்கன்னா இது வெல்த் பிஸ்னஸ். சரி, இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி தேவை அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு மினி ஸ்டோர் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 300 to 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை விட நீங்கள் பெருசாக போடணும் அப்படின்னா ஒரு மீடியம் சூப்பர் மார்க்கெட் சைஸ்க்கு வேணும். ஸோ மினி ஸ்டோர் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 6 lakh to 15 lakh இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வேணும். மீடியம் சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தால் ஒரு 15 to 40 lakh வேணும். ஸோ இதில் என்னென்ன நமக்கு தேவை இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அட்வான்ஸ் டெபாசிட்டு, அதுக்கப்புறம் ரேக்கு, செல்ஃப்ஸு, அப்புறம் ஃப்ரிட்ஜு மெயினாக தேவை. பில்லிங் சிஸ்டம் கண்டிப்பாக வேணும். இனிஷியலாக ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 3 lakh to 8 lakh அந்த மாதிரி. அப்புறம் பிராண்டிங், அதாவது போர்டு நீங்கள் வைக்கிறதுக்கு, கடைக்கு போர்டு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் மஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங்ஸு. இதெல்லாம் நீங்கள் மினி ஸ்டோரு ப்ளஸ் மீடியம் சூப்பர் மார்க்கெட் தகுந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 to 15 lakh மினி ஸ்டோருக்கு தேவைப்படும். மீடியம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு 15 to 40 lakh தேவைப்படும். ஸோ இதை நம்ம சிட்டிலையும் ஆரம்பிக்கலையாம், ரூரல்லையும் ஆரம்பிக்கலாம். இப்போது நீங்கள் சிட்டியில் ஆரம்பித்தா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும், ரூரலில் ஆரம்பித்தா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும், அதாவது மந்த்லி எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? நீங்கள் கேபிட்டல் போட்டிங்க. ஸோ செகண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சிட்டியில் ஒரு 70 to ஒரு 2 lakh ஆகும். ரூரல்லலாம் போட்டிங்கன்னா ஒரு 25 to 80 ஆகும். இதில் என்ன உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகும்னா, கண்டிப்பாக ரெண்ட்டு கொடுக்கணும். ஸ்டாஃப் வச்சுருந்தா அவங்களுக்கு சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். கரண்ட்டு பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நெட்டு, வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு அப்டேஷன் இருக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு டஸ்ட்டு க்ளீனிங்லாம் நீங்கள் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி அதுக்கெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அமௌண்ட் எடுக்கும். ஸோ டெலிவரிக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபியூவலுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸு. இது கண்டிப்பாக சிட்டியில் ஒரு 70Kலேருந்து ஒரு 2 lakh வரைக்கும் வரலாம். ரூரல் சைடு போட்டிங்கன்னா ஒரு 25,000லேருந்து ஒரு 80,000 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகலாம். சரி, நம்ம அடுத்தது ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸுன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ ப்ரைவேட் அண்ட் லோக்கல் அப்பப்போ லோக்கலில் உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ் இருக்குது. அப்புறம் வெஜிடபிள் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு 4 இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிள், மந்த்லி சேல்ஸ் ஒரு 10 லட்ச ரூபா அப்படின்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அந்த 10 லட்ச ரூபா கிடையாது. அது எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 40,000லேருந்து ஒரு 1 lakh 1.5 lakh வரைக்கும் தான் நிற்கும். நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணால் அது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. சரிங்களா? லாபம் ஒரு 40,000லேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் தான் இருக்கும். இது நல்ல ஸ்கினாரியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது ஒரு சிட்டியில் ஒரு 150 கஸ்டமர் உங்கள் கடைக்கு எப்பயுமே வராங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஆவரேஜாக பில் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா, அந்த 150 பேத்துக்கு போனீங்கன்னா 45,000 ரூபா பெர் டேக்கு சேல்ஸு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு பெரிய டேர்ன் ஓவர் மாதிரி தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின், நெட் ப்ராஃபிட்டை மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாகவும் வரும் இந்த ஸ்கினாரியோவில். இதே பேடு ஸ்கினாரியோவில் 150 கஸ்டமருக்கு பதிலாக ஒரு 40 கஸ்டமர் உங்கள்கிட்ட வராங்க, ஒரு டேக்கு 300 ரூபாய்க்கு பதிலாக ஒரு 150 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வாங்குறாங்கன்னா, சிட்டி ஸ்கினாரியோவில் இதை உங்களால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஹை ரெண்ட் ஏரியா, சிட்டி சைடு. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், ஆனால் ப்ராஃபிட் இருக்காது.
ஸோ நீங்கள் டேர்ன் ஓவர் பிக்குன்னு வந்து நினச்சிங்கன்னா அது வந்து ரிச் கிடையாது. அதில் நெட்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் நீங்கள் கிங் ஆவீங்க. ஸோ சிட்டியில் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க, நிறையா பொருள் வாங்குவாங்க, ஹையர் பில்லிங் கிடைக்கும், டெலிவரி டிமாண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அப்பார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆர்டர்லாம் கிடைக்கும். ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அதிகமாக ரெண்ட்டு கட்டுவீங்க, அங்கே ரொம்ப ஹையாக காம்படிஷன் இருக்கும் சிட்டியில், உங்களுக்கு ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அங்கே டிஸ்கவுண்ட் வார் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்கும். கடைக்கு டிஸ்கவுண்ட்டை போட்டு அவங்க வந்து கஸ்டமரை சேஞ்ச் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் காம்படேட் பண்ணணும். இதே நீங்கள் ரூரல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டவுன் அந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னா, லோ ரெண்ட் இருக்கும், காம்படிஷன் கம்மியாக இருக்கும், ட்ரஸ்டட் கஸ்டமராக இருப்பாங்க. ஒரு டைம் வந்தால் அவங்க உங்கள்கிட்ட திரும்ப ரிப்பீட்டடாக வருவாங்க. அந்த ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப லாயலாக இருப்பாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க உங்கள் கடைக்கு தான் மறுபடியும் வாங்க வருவாங்க. ஆனால் அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, கம்மியாக தான் வாங்குவாங்க. உங்களுக்கு அந்த பில் சைஸ், லோயர் பில் சைஸ் தான் கிடைக்கும். அவங்க வந்து கடன் அதிகமாக கேட்பாங்க. மந்த்லி ஆனால் தான் அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதே போல் அங்கே வந்து ஒரு ப்ரீமியம் டிமாண்டெல்லாம் லிமிட்டடாக தான் சேல் ஆகும். லோக்கல் ப்ராடக்ட்லாம் ரொம்ப லிமிட்டடாக தான் சேல் ஆகும். அதில் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு மார்ஜின் வந்து அதில் குறையும். அதே மாதிரி கடைங்க வந்து ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும் ரூரல் சைடெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா சிட்டிக்கு நீங்கள் போய் ஆரம்பிக்கலாம். இதே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அர்பான் சைடு அந்த மாதிரி தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதில் பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி லோட் பண்ணுவோம். அப்போது எல்லா காசும் இந்த ஸ்டாக்ஸ்லேயே போய் நின்றும். ஸோ அதெல்லாம் சேல் பண்ணாதான், சேல் பண்ணலைன்னா மணி டெட்டு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே போல் எக்ஸ்பைரியை நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால அதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைர்ட் ஆகி லாஸ் ஆகும். அதே போல் கிரெடிட் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம்னா கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஸோ கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ இப்போ அதே போல் ஃபேமிலிஸ் நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அவங்கள ப்ராப்பராக நம்ம மானிட்டர் பண்ணணும். கொஞ்சம் நம்ம எழுதுறதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அந்த மணி வந்து லாஸ் தான். கண்டிப்பாக பிஸ்னஸும் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன அவேர்னஸ் இதில் வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு பேசிக்காக ஜிஎஸ்டி பேசிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பில்லிங் சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதே போல் மார்ஜின் நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இதை வாங்கணும், எவ்வளோக்கு விற்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக நம்மளுக்கு மார்ஜின் தெரிஞ்சிருக்கணும். ஸோ சப்ளையர்கிட்ட நம்ம பார்கெயின் பண்ண தெரியணும், நெகோஷியேட் பண்ண தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஹோல்சேல் சப்ளையர்கிட்டேருந்து நம்ம வாங்கி அதை ரீட்டைலில் விற்கிறப்ப நம்மளுக்கு ப்ராப்பர் மார்ஜின் வைக்க தெரியும். அதே போல் எக்ஸ்பைரி வந்து ரொட்டேஷன் பண்ண தெரியணும். அதாவது நம்மக்கிட்ட எக்ஸ்பயர் வந்து நெக்ஸ்ட் மந்தில் ஆக போகிற பொருளை முன்னாடி நம்ம வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் அதிகமாக இருக்கிறத பின்னாடி வந்து கொஞ்சம் தள்ளி கூட சேல் பண்ணிக்கலாம். அதனால் அந்த எக்ஸ்பைரியெல்லாம் ப்ராப்பராக நமக்கு வந்து அதை ரொட்டேஷன் பண்ண தெரியணும். தெஃப்ட் கண்ட்ரோல் கண்டிப்பாக, அதாவது ஜென்ரலாகவே சூப்பர் மார்க்கெட்டில் தெஃப்ட்டை வந்து ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். கஸ்டமர் சர்வீஸு குட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு ஹிடன் கோல்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சின்ன மினி மார்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் பிரான்ச் ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எடுத்த உடனே பெருசாக ஆரம்பித்து அவங்க ஈகோனால் பெரிய ஷாப்பாக ஆரம்பித்து லாஸ் ஆயிடுவாங்க. ஸோ எப்பயுமே சின்னதாக ஆரம்பித்து நல்லா பண்ணி அது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரோசரி ஸ்டோரு, அந்த ஓனர் வந்து ஒரு நிறைய ஃபேமிலிஸை டீகேட்ஸ்க்கு அவங்கள வந்து ஸ்டேபிளாக அவங்க க்ரோசரி ஷாப்போடு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஸ்லோவாக தான் இன்கம் வரும், ஸ்லோவாக தான் மணி வரும். ஆனால் லாஸை விட அந்த ஸ்லோவாக வர மணி எவ்வளவோ பெட்டர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் சைடில் இருக்கிற நிறைய ஒரு சின்ன சின்ன கடைங்க வந்து சுற்றி இருக்கிற எத்தனை ஃபேமிலிஸ்க்கு பல வருஷமாக அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையை
பெற்றுக்கிட்டு சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக அவங்க வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை நம்ம நிறையா பார்த்துருப்போம் கண்கூடா நம்ம வீட்டை சுற்றிலையும். ஸோ இப்போ யாரெல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளினாக இருக்கிறவங்க, டெய்லி அவங்க ஷாப்பை ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணணும், கஸ்டமர் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால். ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா இன்னும் சூப்பர். நீங்கள் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக லேசியாக இருக்கிறவங்க பண்ணவே கூடாது. அடிக்கடி கடையை லீவ் விட்டுட்டு இழுத்து மூட்டு போகிறவங்க கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஸ்டாக்கு கண்ட்ரோல் தெரில அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப்பர் மார்க்கெட்டை நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது. சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் ஈஸி போல தான் தெரியும், ஆனால் இது வந்து நம்பர்ஸ் பிஸ்னஸ். இது வந்து எமோஷனல் இல்லை, கேல்குலேஷன். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ பிஸி ஷாப் வந்து டசன் ஆல்வேஸ் மீன் ப்ராஃபிட்டபிள் ஷாப். ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கிற ஷாப் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நெட் ப்ராஃபிட் தான் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஸ்டார்டிங் சூப்பர் மார்க்கெட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலனா கூட, ஆனால் ஓவராலாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஐடியா வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் அந்த வீடியோவை போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது அந்த வீடியோ ஷேர் பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.